ஒட்டுமொத்த இந்தியாலையும் மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு பிம்பம் இல்ல அப்படின்னு விமர்சனம் வைக்கப்பட்டது. மோடி எதிர்க்கிறதுக்கு வேற பிம்பம் எல்லாம் தேவையில்ல, 10 வருஷத்துக்கு பின்னாடி போனா அவரை வச்சே அவரை எதிர்க்கலாம் அப்படின்னு நேத்து ஒரு லைன் கொடுத்திருக்கிறாரு. இந்த தேதியில மார்ச் மாசத்துல 2013 நீ என்ன சொன்ன அப்படின்றதெல்லாம் நெக்குப்பிடின்றது அதுதான். நீங்க குஜராத் மாநிலத்தின் முதல்வரா இருக்கும்போது குஜராத் மாநிலம் என்ன பிச்சைக்கார மாநிலமா? கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் குஜராத்ல ஒரு மாநில சுயாட்சி கேட்கிற ஒரு சிஎம் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. வேற அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த அண்ணா யாராவது இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா, மிலிட்டரி நீ என்ன பண்ற இங்க அப்படிங்கிற மாதிரி மோடி மாநில சுயாட்சி பேசிட்டு இருக்காரு அங்க உட்கார்ந்து. எங்களுக்கு எங்க வரி 60,000 கோடி கேட்டேன், எங்க பணம்? காங்கிரஸ் எதிர்த்து இவ்வளவு போர் புரிஞ்சீங்களே, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிற கேள்வி நார்த் இந்தியால ரொம்ப பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகும் சார். இப்போ மோடின்ற ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கப்படுத்தி பூதமா மாத்திக்கிட்டே இருக்கும்போது இதையெல்லாம் பிரிவினை குரலா இங்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுறதையும், இங்க சவுத்துல இருக்கக்கூடிய பினராயி விஜயன் பேசுறதையும், ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல மம்தா பேசுறதையுமே கூட ஒரு பிரிவினையின் குரலா பேச ஆரம்பிக்கும் போது மோடி பக்தர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது மோடி செய்தது ஒருவேளை இந்தியாங்கிற அந்த ஒற்றுமைக்கு இவங்க எல்லாரும் அச்சுறுத்தலா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு நான் பேசினதா நீ எடுத்துக்காத, நீ ஆதர்சனமா நம்புற உங்காலே 10 வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட வடை இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா இருந்தது.